அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து தமிழகம் திரும்ப விரும்புபவர்களுக்காக இணையதள வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் வசித்து வருவோர் தமிழகம் திரும்ப விரும்பினால் அவர்களுக்கான இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. non-resident-tamil.org என்ற இணையதளம் வாயிலாக அவர்கள் பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் non-resident-tamil.org என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, இந்தியா முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்கு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு உத்தரவு என்பது கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் அமலில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் தாயகத்திற்கு வராத, அதாவது இந்தியாவிற்கு திரும்பி வர இயலாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு வெளிநாடுகளில் இருக்கும் தமிழர்களின் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திரும்புகிற விரும்புபவர்களின் நலனுக்காகவும் அவர்களின் குடும்பத்தின் நலனை காத்திரும் நோக்கிலும் அவர்களது எண்ணிக்கையின் அறிய வகையிலும் தமிழ்நாட்டிற்கு திரும்புபவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் வசதிகள் ஏற்படுத்திடவும் அவர்கள் பற்றிய தகவல்களை பெறுவதற்கு இணைய பதிவு வசதி புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்தெந்த நாடுகள்ல இருக்கிறாங்க என்கிற எண்ணிக்கை தமிழக அரசிடம் இல்லை. இது குறித்து நாம் காலையிலேயே இது குறித்தான தகவல்களை திரட்டும் பொழுது மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், அதாவது வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் வந்து பணிபுரியக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை தமிழக அரசிடம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள், பணியாளர்கள், சுற்றுலா பயணிகள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் என்கிற தகவல்கள் தமிழக அரசிடம் இல்லை. எனவே அதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கு அறியும் வகையிலும் தமிழக அரசு இந்த ஒரு இணையதள வசதியை செய்திருக்கிறது. non-resident-tamil.org என்ற இணைய முகப்பில் தங்களுடைய தகவல்கள் முழுவதையும் பதிவேற்றம் செய்யலாம். இதை கருத்தில் கொண்டு அதில் சேமிக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு அரசு அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசுடன் இணைந்து பேசி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கும் என்கிற ஒரு காரணத்துக்காக தமிழக அரசு இத்தகைய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. non-resident-tamil.org என்ற இணைய முகப்பில் அவருடைய விவரங்கள், அதாவது அவர்கள் சுற்றுலா பயணிகளா, மாணவர்களா, அல்லது பணியாளர்களா, தொழிலாளர்களா என்பதை அந்த முழு விவரங்களை எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவருடைய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் எண் என்ன காரணத்திற்காக எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்கிற விவரங்களை non-resident-tamil.org என்கிற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் அந்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கிற அந்த மொத்த பட்டியலை திரட்டுவதற்கு தமிழக அரசு இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ். இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக.